ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது, ஹிமாசன் வயிறு காலியான நிலையில், வதரூஹு பிதானன் அது மாலையில் திரும்பி வருகிறது வயிறு நிரம்ப. சுப்ஹானல்லாஹ், காலையில் செல்லக்கூடிய பறவை எங்கே செல்கிறது? எங்கே அதனுடைய உணவை சம்பாதிக்கிறது? அதற்கு உணவளிப்பவன் யார்? அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் ஒரு ஹிக்மத்தை எமக்கு அறிவுறுத்தினார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக கொண்டால், காலையில் நீங்கள் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான். காலையில் அந்த பறவை உணவை தேடி பறந்து செல்கிறது. அது கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான் என்று இருக்கவில்லை. எனக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பாளன் அல்லாஹ், என் கடமை என்ன, நான் கிளம்ப வேண்டும் என்று காலையிலே அதிகாலையிலே அதிகாலையிலே அது கிளம்பி செல்கிறது. அப்போ அல்லாஹ் காரணிகள் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்குலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பறவைக்கு உணவளிப்பான் நம்பிக்கை வைத்திருக்கும் காரணத்தால். அது போன்று நம்பிக்கை வைத்திருந்தால், தவக்குலை உறுதியாக வைத்திருந்தால், அல்லாஹ் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் பொறுப்பேற்பான். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய காரணிகளை தேட வேண்டும். பறவை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட காரணத்தால். ஆனால் காலையில் உணவுக்காக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை வணங்கி செல்லக்கூடிய அந்த பறவை எங்கே? காலையில் ஃபஜ்ரை கூட தொழாமல் அதை தொலைத்து எம்முடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே வேண்டக்கூடிய நாம் எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ரை தொழுவாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார். அல்லாஹ்வின் பாதுகாப்பை எடுத்து அல்லாஹ் கொடுத்த ஹலாலான முறையை பயன்படுத்தி யார் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி அல்லாஹ்வை பொறுப்பாளராக ஆக்குவாரோ அவருடைய தவக்குல் தான் மேன்மையானது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இல்லாமல் அவர் அந்த நாளிலே எந்த முயற்சி செய்தாலும் யாருடைய தவக்குலை அவர் எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்றால், இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இப்போ தொழுகை இல்லாமல் அல்லாஹ்வை ஒரு மனிதன் அடிப்படை ஈமானுடைய தகுதியோடு அழைக்காமல் அவன் மீது பொறுப்பை வைத்து எந்த பலனும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான், நீங்கள் உறுதியான தவக்குலை கொண்டிருந்தால். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதை புரிவதற்காக இந்த நிகழ்வை பாருங்கள். யமன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது, பயணிக்கிறது. கையில் எந்த ஒரு உணவோ எந்த ஒரு வசதியோ இல்லை. உமர் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நஹ்னுல் முத்தவக்கிலூன், நாங்கள் அல்லாஹ்வை தவக்குலோடு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை தவக்குலோடு சார்ந்திருப்பவர்கள் அல்ல. முத்தவக்கில் யார்? உமர் அவர்கள் சொல்கிறார்கள், முத்தவக்கில் யார்? அவர் பூமியில் விதையை போடுவார், வயதவக்கல் அலல்லாஹ், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வார். இப்போ பூமியில் விதை போடாமல் எனக்கு உணவு வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது. தவக்குல் நிறைவேற வேண்டும் என்றால் எம்மால் முடிந்த காரணிகளை செய்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டால்தான் தவக்குல் முழுமையாகும். சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் அஹ்து பில் அஸ்பாபி சுன்னத்துன் நபி, காரணிகளை எடுத்துக்கொள்வது ஒரு செயலை செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, அது வழிமுறை. அது வத்தவக்குலு அலல்லாஹி ஹாலுன் நபி, அல்லாஹ்வின் மீது காரணிகளை எடுத்ததற்கு பிறகு நம்பிக்கை கொள்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. அது ஆம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். யாரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு? ஒரு நபி அல்லாஹ்வை சார்ந்ததற்கு, அல்லாஹ்வின் மீது தவக்குலை கொண்டதற்கு பிறகும் காரணிகளை அமைக்கிறார்கள், உணவை தயார் செய்கிறார்கள், அந்த உணவை கொண்டு வருவதற்குரிய பொறுப்பாளரை நியமிக்கிறார்கள், வழிகாட்டுவதற்கு ஒரு முஷ்ரிக்கை அழைத்து செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு முஷ்ரிக்குடைய வழிகாட்டலில் மதீனாவுடைய பயணத்தை அமைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தௌருடைய குகையில் தங்குகிறார்கள், பாதுகாப்பிற்காக காரணிகளை எடுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் தங்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எதிரிகள் இந்த குகையை
சூழ வந்து விட்டார்கள். அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மா வன்னுக பிஸ்னைனி, நாம் இருவர் அல்ல அபூபக்கரே, அல்லாஹு சாலிசுஹுமா, அல்லாஹ் மூன்றாம் அவராக இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீ கவலை கொள்ளாதே, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். எப்போது சொன்னார்கள்? காரணிகளை எடுத்துக் கொண்டதற்கு பிறகு சொன்னார்கள். தன்னை பாதுகாப்பதற்கு ஒரு குகையை அடைக்கலமாக ஆக்கிக்கொண்டு அதற்குரிய வழித்தடங்களை அழித்துவிட்டு, அவர் வந்த வழித்தடங்களை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு, அவர்கள் உணவை கொண்டு அந்த குகையிலே உணவை கொண்டு வருவதற்குரிய ஒரு நபரை நிர்ணயித்து, வழிகாட்டுவதற்கு ஒரு நபரை நிர்ணயித்து, இவ்வளவு காரியங்களையும் செய்து முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள், லா தஹ்சன், அபூபக்கரை கவலை கொள்ளாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் நம்மை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். அதான் தவக்குல். தவக்குல் என்றால் காரணிகளை கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமை பல வழிகளில் சோதிக்கிறான். அதில் ஒரு மிகப்பெரிய சோதனை, இப்ராஹிமே உன்னுடைய மனைவி ஹாஜரையும் உன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் அலைஹிஸ்ஸலாம் எந்த புற்பூண்டுகளும் முளைக்காத மக்காவுடைய பொட்டல் பூமியில், எந்த மனிதரும் இல்லாத பூமியில் விட்டு வந்து விடு என்று சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்ததற்கு பிறகு அஸ்பாபுகள் எதற்கு, அதை குறித்தெல்லாம் கவலை கொள்ளாமல் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று பாலைவனத்தில் அந்த மக்காவுடைய பூமியிலே ஹாஜரையும் இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம், என் கணவரே இப்ராஹிமே, நபியே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கட்டளையை உமக்கு கொடுத்தது அல்லாஹுவா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அமரக பிஹாதா, இந்த கட்டளையை உமக்கு கொடுத்தது அல்லாஹுவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லாமல் ஃபஅஷார பிரஸிஹி, அவர்கள் தலையை அசைத்தார்கள், ஆம். சுப்ஹானல்லாஹ். இதன் லா யுதையுனா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இதான் தவக்குல். இதான் தவக்குல். அல்லாஹ் இருக்கிறான். ஒரு பொட்டல் பூமிங்க, எந்த புற்பூண்டுகளும் இல்லாத இடத்தில் ஒரு பெண்ணையும் குழந்தையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு நபி விட்டு செல்கிறார். ஒரு நபி, ஆனால் அதை ஒரு நபியுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை, ஒரு நபி அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் செய்வார். அல்லாஹ் கட்டளையிட்டாரா இப்ராஹிமே? ஆம் என்று சொன்னவுடன் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் என்று கூறிவிட்டு, குழந்தைக்கு பசி எடுக்கிறது. அல்லாஹ் கவனிங்க, குழந்தைக்கு பசி எடுக்கிறது. அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்ன ஹாஜர் என்ன செய்தார்கள்? சஃபா மருவாவுக்கிடையே தன்னுடைய குழந்தையின் பசியை நீக்குவதற்காக ஓடுகிறார்கள். அந்த ஓடிய நிகழ்வுக்கு பிறகுதான் அல்லாஹ் இஸ்மாயிலுடைய பாதத்தில் இருந்து ஜம்சமை அந்த தண்ணீர் ஊற்றை ஜம்சமை அல்லாஹ் வர வைக்கிறான். காரணிகள் இல்லாமல் தவக்குலை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்கள் எடுக்க மாட்டார்கள். தன்னிடத்திலிருந்து எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சியை செய்து முடித்து அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி விடுவார்கள். காரணிகள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் காரணிகளை அதனுடைய உதவிக்காக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய நம்பிக்கை அது. உம்மி மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை பற்றி குர்ஆன் பேசுகிறது. மிக முக்கியமான நிகழ்வு, நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வுகள் தான் இவையெல்லாம். எம்முடைய தவக்குலை நாம் சரி செய்வதற்கு இவை எமக்கு உதவி செய்யும். என் தவக்குலை நான் சரி செய்வதற்கு இவை எனக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. உங்கள் தவக்குலை சரி செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. சூரத்துல் கஸஸுடைய 7வது வசனம் முதல் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு அல்லாஹ் கொடுத்த சில நிகழ்வுகளை பற்றி. வஉஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் செய்தி, வஹை மூலமாக செய்தி கொடுத்தான். அன் அர்திஈஹி, நிகழ்வு என்னவென்றால், ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகள் யார் பிறந்தாலும் கொலை செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டதே, என்ன செய்வது, என் மகன் கொலை செய்து பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பயப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அர்திஈஹி, நீங்கள் அவர்களுக்கு உணவை கொடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டுமானால் பாதுகாப்பான முறையில். ஃபஇதா கிஃப்தி அலைஹி, நீங்கள் பயந்தால் ஃபஅல்கீஹி ஃபில் யம் வலா தகாஃபி வலா தஹ்சனி,
நீங்கள் பயந்தால், உங்களால் பாதுகாக்க முடியாது என்றால், நீங்கள் ஒரு கூடையிலே வைத்து அந்த ஆற்றிலே வேகமாக ஓடக்கூடிய அந்த நதியிலே தூக்கி வீசி விடுங்கள், போட்டு விடுங்கள். இன்னா ராத்தூஹு இலைகி வஜாஇலூஹு மினல் முர்சலீன். நீங்கள் அப்படி செய்தால், உங்கள் மகனை நீங்கள் ஆற்றிலே வீசினால், அந்த 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 ஒரு அந்த அந்த ஒரு பெட்டியில் வைத்து அல்லாஹ் உங்களிடத்திலே அவரை திரும்ப கொண்டு வருவான். இன்னா ராத்தூஹு இலைகி, உங்களிடத்திலே அல்லாஹ் நிச்சயமாக கொண்டு வருவான். வஜாஇலூஹு, மேலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் அவரை ஆக்குவான் மினல் முர்சலீன், ரசூல்மார்களில் ஒருவராக. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு செய்தி பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது உள்ள நம்பிக்கையை பாருங்கள். ஒரு குழந்தையை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஒரு பெட்டியில் வைத்து அந்த நதியிலே தூக்கி வீசி விடுகிறார்கள், நதியிலே போட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை கவனியுங்கள். ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தாய் அதை செய்கிறார்கள். அல்லாஹ் ஃபிரௌனுடைய அந்த அவருடைய அரண்மனையுடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த நதி ஓடக்கூடிய இடத்திலேயே அந்த குழந்தையை கரை சேர்க்கிறார். ஒரு வேலையால், ஃபிரௌனுடைய மனைவியுடைய வேலையால் அதை எடுக்கிறார்கள். ஃபிரௌனுடைய மனைவி வாங்கி பார்த்த அந்த குழந்தையுடைய அழகை பார்த்தவுடன் இந்த குழந்தையை, ஆண் குழந்தையை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்று முடிவெடுக்கிறார்கள். மூசாவுடைய தாயார் அனுப்பிய குழந்தை என்ன ஆனது என்பதை பார்ப்பதற்காக சகோதரியை அனுப்பி நடந்த செய்தியை பார்த்து வருமாறு கூறுகிறார்கள். சகோதரி சென்று பார்த்தால் ஃபிரௌனிடத்திலேயே அந்த குழந்தை, ஃபிரௌனுடைய வீட்டிலேயே அந்த குழந்தை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு எப்படி இருக்கும்? அந்த ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஆற்றிலே வீசினார்கள், நதியிலே போட்டார்கள். ஆனால் அந்த நதி ஃபிரௌனுடைய வீட்டு வாசலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சென்றது. அடுத்தென்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்றுவான்? சகோதரி என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அரண்மனைக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தை பற்றி சொல்கிறார். மிக முக்கியமான வசனம், அதில் கவனிக்க வேண்டியது. வாஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருடைய உள்ளம் மிகுந்த ஒரு பயத்தால் சூழப்படுகிறது. ஏதோ ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது அவர்களுக்கு. அல்லாஹ் அதை சொல்லும் போது அவர்கள் அப்படியே ஓடி சென்று அவர்களை மீட்டு வந்துவிட வேண்டும் என்ற தாக்கம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினான். அப்படி செய்யாமல், நீங்கள் தவக்குலை அல்லாஹ்வின் மீது வைத்து ஒரு காரியத்தை செய்தால், அதில் நீங்க போகக்கூடிய வழியில ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் போதும், அல்லாஹ்வே அந்த தவக்குலை அதிகப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அந்த அரண்மனையிலே அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக பலர் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தை யாரிடத்திலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரிடத்திலும் பால் கொடுக்க மறுக்கிறார்கள். சகோதரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயுடைய சகோதரி சென்று சொன்னார்கள், இப்படி ஒரு பெண் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வருவாய் என்று. அழைத்து வாருங்கள் என்று அரண்மனையிலிருந்து கட்டளை வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதை சொல்கிறான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி. அல்லாஹ் எதை வாக்களித்தானோ, இன்னா ராத்தூஹு இலைகி என்று அல்லாஹ் சொன்னானோ, அது போன்று அல்லாஹ் அவர்களுடைய தாயிடத்தில் அவர்களை திரும்ப கொண்டு வந்து சேர்த்தான். ஏன்? وَلِتَعْلَمَ أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ. وَلِتَعْلَمَ أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மை என்று நிரூபிப்பதற்காக தவக்குலை மேற்கொண்டால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்குரிய வசனங்களின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை சார்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ்,
யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். ஆம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் நுழைவார்கள். யார் இந்த ஹதீஸின் மீது நம்பிக்கை வைத்தாரோ அவர். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பை ஏற்பான் என்று யார் நம்பிக்கை கொள்வாரோ அல்லாஹ் அவருடைய அழைப்பை ஏற்பான். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. யார் அநீதம் செய்து மானக்கேடான காரியங்களை செய்து மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை பாவ மன்னிப்பை தேடி வருகிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிப்பார்கள்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிப்பு தேடினால், நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது தவக்குலோடு ஒருவர் பாவ மன்னிப்பை தேடினால் அவர் செய்த பாவம் கடலளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அத்தவக்குலு அலல்லாஹ், அது ஒரு சக்தி. அத்தவக்குலு அலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். ஃபஹுவ ஹஸ்புஹு, அவனை தவிர வேறு யார் மீதும் அதற்கு பிறகு நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். ஹுவல் வக்கீல், அவன் வக்கீல், அவனுக்கு பிறகு வேறு வக்கீல் தேவையில்லை. ஹுவல் கஃபீல், அவனுக்கு பிறகு ஒரு கஃபீல் தேவையில்லை. அல்லாஹு அல் வக்கீல், அல்லாஹு அல் கஃபீல். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். நோயால் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் போதுமானவன், அவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் காரணிகளை கொண்டு. செல்வத்தால் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய குழந்தையால் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்வில் எந்த சோதனை உங்களை சூழ்ந்தாலும், நோயாளியாக நீங்கள் இருந்தால், கடனில் நீங்கள் இருந்தால், பொருளாதார சிக்கலில் நீங்கள் இருந்தால், குடும்ப உறவுகளுடைய விரிசலில் நீங்கள் இருந்தால், இந்த உலகத்தில் எந்த சோதனையால் நீங்கள் சூழப்பட்டிருந்தாலும் உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் முயன்றதை செய்து வதவக்கல் அலல்லாஹ் வகஃபா பில்லாஹி வகீலா, அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன். அவன் மீது பொறுப்பு சாட்டப்பட்டால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு, அவன் மீது நம்பிக்கை கொள்ளப்பட்டால் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன், அவனை தவிர வேறு யாரும் எமக்கு தேவையில்லை. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாது அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல். அவனுடைய அறிவை அறிந்து கொண்டவர்கள், அவனுடைய பார்வையின் சக்தியை அறிந்து கொண்டவர்கள், அவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள் அவனை தவிர வேறு யார் மீது நம்பிக்கை கொள்ளுவார்கள்? அவர்கள்தான் முஃமின்கள், அவர்கள்தான் முத்தவக்கிலூன். தவக்கல் அலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். தவக்குலை கொண்டவர்கள் இந்த 3 படித்தரத்தில் ஏதாவது ஒரு படித்தரத்தில் தங்களை வைத்திருப்பார்கள். நம்முடைய அறிஞர்களுடைய கூற்று, உரசி பாருங்கள், அதில் எந்த படித்தரத்தில் நாம் இருக்கிறோம். தவக்குலை அல்லாஹ்வின் மீது வைத்திருப்பவர்கள், ஒன்று அல்லாஹ் கொடுத்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் பொறுமையை கடைபிடிப்பார்கள். ஒரு முயற்சி செய்கிறார்கள், ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று காரணிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது அதன் பிறகு சார்ந்து விடுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்தால் அதை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். அல்லாஹ் தடுத்து கொண்டால் பொறுமையை கடைபிடிப்பார்கள். இவர்கள் முதல் தரம். இரண்டாவது தரம், அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். கவலையோ துக்கமோ எதுவுமே ஏற்படாது. இவர்கள் இரண்டாவது தரம். மூன்றாவது தரம், அல்லாஹ் கொடுப்பதற்கு நன்றி செலுத்துவதை விட அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருந்தால் இன்னும் அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஒரு அறிஞர் சொல்லுவார் அழகாக, நான் கேட்டதை, நான் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன், அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி அல்லாஹ் அதை கொடுத்தால் என் தேர்ந்தெடுப்பிற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய தேர்ந்தெடுப்பு நடந்திருக்கிறது. அதை கொடுக்காமல் இருப்பது யாருடைய தேர்ந்தெடுப்பு? அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு. அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு நடந்திருக்கிறது. அப்படி என்றால் என் தேர்ந்தெடுப்பை விட அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு மேன்மையானது. சுப்ஹானல்லாஹ்.
சுப்ஹானல்லாஹ். ஹாத்திமுல் அஸம் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, எப்படி நீங்கள் தவக்குலை முழுமையாக்கினீர்கள்? ஹாத்திமுல் அஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொன்னார்கள், அலிம்து பி அன்ன ரிஸ்கி லா யஅஹுதுஹு கைரி ஃபத்மஅன்ன கல்பி. நான் அறிந்து கொண்டேன். 4 விஷயங்களை சொன்னார்கள், தவக்குலை முழுமையாக்குவதற்குரிய 4 காரணிகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இவற்றை. முதல் காரணி, என் ரிஸ்க் என்னை தவிர வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ் எனக்கு ஒரு ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை, ஒரு செல்வத்தை முடிவெடுத்து விட்டால் அதை யாரும் என்னிடமிருந்து பறிக்க முடியாது. அல்லாஹ் நிர்ணயித்த எல்லா வாழ்வாதாரமும் என்னை வந்து சேரும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என் உள்ளத்தால் நான் நிம்மதி அடைகிறேன். இரண்டாவது, என் செயலை என்னை தவிர வேறு யாரும் செய்வதற்கு சக்தி கொள்ள முடியாது என்பதை அறிகிறேன். நான் அதனால் செயல்களை செய்கிறேன். என்னை தவிர யார் செய்ய முடியும் என் செயல்களை? அதனால் செயல்களை செய்கிறேன். மூன்றாவது, அல்லாஹ் என்னை பார்க்கிறான். அவனுக்கு முன்னால் நான் பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதை அறிகிறேன். அதன் காரணமாக நான் அவனுக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன். அதனால் அதை தவிர்த்துக் கொள்கிறேன். என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். அதனால் அல்லாஹ் அதற்குரிய கட்டுச்சாதங்களை, அதற்குரிய தேவைகளை நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னால் எடுத்துக்கொள்கிறேன். என் வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது, அதனால் நிம்மதி அடைகிறேன். என் செயலை நான் தான் செய்ய முடியும், அதனால் நான் செயல்படுகிறேன், அமல்களை செய்கிறேன். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதை அறிகிறேன். பாவங்களில் இருந்து விலகிக் கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கு மரணத்தை ஏற்படுத்துவான், மரணம் நிர்ணயிக்கப்பட்டது என்பதை அறிகிறேன். அதனால் அதற்கு முன்னால் தயாரிப்புகளை எடுத்துக் கொள்கிறேன் என்று ஹாத்திமுல் அஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இந்த 2 ஹதீஸை அறிந்து கொண்டு தவக்குலுடைய இந்த பாடத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதாக, அல் முஃமினுல் கவி, பலமுள்ள ஒரு முஃமின் பலமில்லாத ஒரு முஃமினை விட மேன்மையானவன். முஃமின்கள் எல்லோருமே சிறந்தவர்கள் தான். ஆனால் பலமுள்ள ஒரு முஃமின் பலமில்லாத ஒரு முஃமினை விட மேன்மையானவன். அது ஈமானுடைய பலமாக இருக்கலாம், அல்லது அவர் செய்யக்கூடிய தயாரிப்புகளுடைய பல பலமாக அது இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை சொல்லிவிட்டு, யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், அலா மா யன்ஃபஉக், நீ உனக்கு பலனளிக்கக்கூடியதின் மீது பேராசை கொள். யஹ்ரிஸ், அதை நீ தேடு, அதை தேடிக்கொண்டே இரு, தோய்வடையாமல் தேடு. இந்த உலகத்தில் எது உனக்கு பலனளிக்கும் என்று கருதுகிறாயோ, அது அல்லாஹுவால் ஹலாலாக்கப்பட்டிருந்தால் அதை தேடுவதில் உலகத்தில் யாரையும் பயப்படாதே தேடிக்கொண்டே இரு, பேராசை கொண்டு தேடு. யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக் வஸ்தஇன் பில்லாஹ், உள்ளத்தில் பதிய வைத்துக்கொள், அல்லாஹ்விடத்தில் அதற்காக உதவி தேடு. வலா தஅஜஸ், ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழி நடத்துகிறார்கள் பாருங்கள். யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு இந்த உலகத்திலே பலனளிக்கக்கூடியவற்றின் மீது பேராசை கொண்டு அதை நோக்கி வேகமாக செல். எதையும் பயப்படாதே, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வலா தஅஜஸ், ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே, ஒருபோதும் பின்னால் உன் பாதத்தை வைத்து விடாதே. அல்லாஹ் அதை ஹலாலாக்கி இருந்தால் முன்னால் செல். இன் அஸாபக ஷைஉன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான வகதா வகதா, ஒருவேளை உனக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் சொல்லாதே, நான் அப்படி செய்திருந்தால் இப்படி செய்திருந்தால் இது நடந்திருக்காது என்று. வலாக்கின் குல் கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், நீ முயற்சி செய்து ஒன்று நடக்கவில்லை என்றால், நான் அப்படி செய்து அந்த காரணியை மாற்றி இருந்தால், அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் என்றெல்லாம் சொல்லாதே. நீ சொல் கத்தரல்லாஹ், அல்லாஹ்வுடைய கதர் இது, வமா ஷாஅ ஃபஅல், அவன் எதை நாடினானோ அதை அல்லாஹ் நடத்திவிட்டான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே ஒன்றின் மீது முயற்சி செய்கிறோம், ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அது உலகத்தில் எந்த காரியமாக இருக்கலாம். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டுகிறோம். யா அல்லாஹ், இதற்கு நீதான் பொறுப்பாளன் என்று அல்லாஹுவை வக்கீலாக அந்த இடத்திலே ஆக்குகிறோம். நடக்கவில்லை என்றால், ஒன்று எம்முடைய முயற்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, இரண்டாவது
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அதை நாடவில்லை, அது எமக்கு நலவல்ல என்ற அர்த்தம். இந்த இரண்டும் இல்லாமல் நம்முடைய முயற்சி எதுவும் தோற்காது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்னுடைய தோள்பட்டையை பிடித்து உலுக்குகிறார்கள். சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இந்த பூமியிலே ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, ஒரு பாதை அறியாதவன் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்பவன் எப்படி வாழ்வானோ அது போன்று உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். இந்த ஹதீஸை பலர் இது ஏழ்மையை குறிக்கிறது, எதையும் இந்த உலகத்திலே தேட வேண்டாம் என்பதை குறிக்கிறது என்று எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், இதனுடைய விளக்கத்தை அவர்களே சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸுடைய விளக்கம், இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ் வ இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரி மஸா வ خذ من صحتك لمرضك ومن حياتك ولموتك ومن حياتك لموتك. இந்த உலகத்திலே காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே. நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், மரணத்திற்கு முன்னால் வாழ்வை தேடிக்கொள். இப்ப இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய காரணிகளை முதலிலே ஹலாலான முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் ஆக்கி கொண்டு, அதனுடைய முயற்சிகளை அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில் ஆக்கி கொண்டு, அதற்கு பிறகு அல்லாஹ்வை பொறுப்பாளனாக அல் வக்கீலாக அல்லாஹ்வின் மீது தவக்குலை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தால் அது போதும். இந்த உலகத்திலே யார் தடுத்தாலும், யார் அதற்கு தடையாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முழுமையாக்குவான். ஹுவல் வக்கீல் வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வையே சார்ந்திருங்கள், அல்லாஹ்விடத்திலேயே உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு போதுமானவன், அவன் ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் போதுமானவன். எம்முடைய எல்லா காரியங்களுக்கும், எம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் எந்த ஒன்றிலும் துவண்டு விடாதீர்கள். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக் வஸ்தஇன் பில்லாஹ். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி நலவை நோக்கி நல்லதாக நீங்கள் எண்ணக்கூடியவற்றின் மீது பேராசை கொண்டு அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள். வலா தஅஜஸ். ஒருபோதும் உலகத்தை அஞ்சியோ மனிதர்களை அஞ்சியோ உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அனுமதித்திருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதில் நிச்சயமாக உதவி செய்வான். வலா தஅஜஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இந்த வகுப்பில் அல் வக்கீல், அல்லாஹ் தன்னை அல் வக்கீலாக அறிமுகப்படுத்துகிறான். இப்போ அல் வக்கீல் மீது எப்படி தவக்குலை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன், ஹதீஸ் மற்றும் நம்முடைய நபிமார்கள், சஹாபாக்கள், நம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய விளக்கங்களின் அடிப்படையில் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அல்லாஹுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய பெயர்கள் பண்புகளில் இருந்து எம்மால் முடிந்த பெயர்களை குர்ஆனுடைய விளக்கத்தோடும் ஹதீஸுடைய விளக்கத்தோடும் அறிஞர்களுடைய விளக்கங்களோடும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் எமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் நீக்கட்டும். அல்லாஹ் இந்த சோதனையுடைய காலத்திலிருந்து எமக்கு விடுதலை அளித்து அல்லாஹ் அவனுடைய அருளுடைய காலங்களை நெருக்கமாக்கட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். இந்த அழைப்பை ஏற்று இந்த நேரலைக்கு வந்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அளவில்லாத கூலிகளை தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாம்.